வியூவர்ஸ், வெல்கம் பேக். நகைச்சுவை இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒண்ணுதான். நம்மளை சுத்தியே ஏகப்பட்ட காமெடியான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல உலகம் ஃபுல்லா இப்படிலாம் நடந்திருக்கான்னு ஆச்சரியப்படுற மாதிரி காமெடியில முடிஞ்ச தரமான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாய்களுக்குள்ள சண்டைனா அதை பார்க்க ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும். அப்படி நிறைய இடங்கள்ல நம்ம கண் கூட பார்த்திருப்போம். அந்த மாதிரி தாய்லாந்துடைய ரயாங்கிற சிட்டில இந்த ரெண்டு நாய்களும் பயங்கர ஆக்ரோஷமா ஒண்ணுக்கொன்னு கொலைச்சிட்டு இருந்தது. கேட்டை மட்டும் திறந்தா அவ்வளவுதான் என்ன ஆகுமோன்னு நினைப்பீங்க. ஆனா நடந்தது, கேட்டை திறந்ததும் சரி சரி சண்டெல்லாம் வேண்டாம், சமாதானமா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனை உடனே மாத்திருச்சுங்க. ஆனா அதுவே கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது பாடா நீயா நானான்னு பாத்துருவோம். இப்படி நார்த் கொரியாவுடைய ஒரு இடத்துலயும் நடந்திருக்கு. கேட் ஓபன் ஆனதும் பங்காளி இன்னைக்கு விளையாடுறது போதும், நாளைக்கு சந்திப்போம். குரங்கு எந்த அளவுக்கு ஒரு சேட்டக்கார விலங்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் பரைட் போயிட்டு இருந்த ஒரு கிரவுண்ட் உள்ள நுழைஞ்சது குரங்கு என்ன ஒரு வில்லத்தனம் பண்ணிருந்ததுன்னு பாருங்க. ஓடி வந்த குரங்கு என்ன நினைச்சதோ தெரியல, ஏர்ல ஜம்ப் பண்ணி இவரை கிக் பண்ணிருந்தது. ஜெனிலியா அண்ட் ரித்திஷ் ரொம்பவே கியூட் கப்பிள்ஸ். அவங்க பாண்டிங்க தொடர்ந்து சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்றது வழக்கம். அப்படி இருக்கும்போது ஐஃபா அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போ ரித்திஷ் அங்க வந்து பிரீத்தி சிந்தா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கையை பிடிச்சு அன்பா முத்தம் கொடுத்திருந்தாரு. இத பின்னாடி இருந்து பார்த்த ஜெனிலியா கடுப்போட உச்சத்துக்கே போய் என்ன பண்ணிருந்தாங்கன்னு தெரியுமா? அன்னைக்கே இன்ஸ்டாகிராம் உடைய வீடியோல அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி வீட்டுக்கு வந்ததும் இவருடைய நிலைமை இதுதான். அதை பார்க்க ரொம்பவே காமெடியா தான் இருந்தது. பொது இடங்கள்ல கூட்டமா இருக்கும்போது நம்ம பாதுகாப்புக்காக சானிடைசர் தர்றது வழக்கம் தான். அப்படி இந்த நபர் ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ கையில போடுறதுக்காக சானிடைசர் கொடுத்திருக்காங்க. ஆனா இவர் அதை என்ன பண்ணிருந்தாருன்னு தெரியுமா? சானிடைசரை கை கால் மூஞ்சி தலைன்னு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிருக்காரு. அதை பார்க்கவே என்னடா பண்றாருங்கிற மாதிரி ஷாக்கிங்கா தான் இருந்தது. இவரெல்லாம் கொரோனா நெருங்கும்னு நினைக்கிறீங்க? ரஷ்யாவுடைய கிரான்சிங்கிற இடத்துல நடந்த காமெடியான சம்பவம் தான் இது. இந்த பையன் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அங்க பைப்லைனுக்காக தோண்ட குழிக்குள்ள ஆடு ஒண்ணு உள்ள சிக்கி இருந்தது. அதை பார்த்த உடனே அந்த பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஆடை இழுத்து வெளியே கொண்டு வந்திருந்தான். ஆனா அது எடுத்து என்ன காமெடி பண்ணிச்சுன்னு பாருங்க. வெளியே வந்த ஆடு ஓடி போய் அடிச்ச ஜம்ப்ல மறுபடியும் அதே பழத்துக்குள்ள சிக்கிடுச்சு. அதை ரெண்டாவது முறை அந்த பையன் காப்பாத்திட்டாலும் இத பார்க்க உண்மையிலே பயங்கர காமெடியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். ரஷ்யாவுடைய ரோட் சைடுல பார்க் பண்ணி இந்த காரை இந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க. இதென்ன இதை விட பயங்கரமான சம்பவம் கூட நடந்திருக்கு. இங்க இவர் பார்க் பண்ணக்கூடிய இடத்துல இன்னொருத்தர் காரை கிராஸா பார்க் பண்ணியிருக்காரு. இதனால கடுப்பான இவர் என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க. உள்ள இருந்து எடுத்த மிஷினை வச்சு இந்த காருடைய ஒரு சைட கட் பண்ண ஆரம்பிச்சிராரு. ஏன்டா இதை பண்றான்னு பார்த்தா அந்த பகுதி தான் அவர் கார் பார்க் பண்றதுக்கு இடைஞ்சலா இருந்திருக்கு. எவன் வீட்டு காரையோ இவர் பாட்டுக்கு அசால்ட்டா கட் பண்ணது பார்க்கவே ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏப்ரல் 2021 கனடால நடந்த சம்பவம் தான் இது. அங்க டோனி ஐஸ்மன்ங்கிறவர் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி செடிகள் நடுறதுக்காக தோண்டி இருந்திருக்காரு. அப்படி தோண்டும் போது திடீர்னு ஒரு சீக்ரெட்டான கான்கிரீட் பாக்ஸ் தட்டுப்பட்டு இருக்கு. அவரும் அடிச்சுதுரா யோகம் புதையல் தான் கிடைச்சிருச்சுன்னு அதை நல்லா தோண்டி கடப்பாறையால ஓபன் பண்ணும்போது அவர் தெரிச்சு ஓடி இருந்தாரு. ஏன்னா அது புதையல் இல்ல, அவர் வீட்டு செப்டிக் டேங்க். அததான் மனுஷன் புதையல் நினைச்சு ஓபன் பண்ணிருக்காரு. இந்த சம்பவம் டிக்டாக் மூலமா வைரல் ஆகி அங்க உள்ள எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே வந்திருந்தது. செப்டிக் டேங்க் மேட்ரு ரொம்ப அசிங்கமா போச்சு குமார். பாகிஸ்தான்ல அரை நியூஸ்ங்கிற சேனல் ரிப்போர்ட்டர் ஃபேஸ மாஸ்கால கவர் கூட பண்ணாம அங்குள்ள ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு இருந்தாரு. क्या सूरत हाल देखने पेशावर में पेट्रोल पंपों पर
அப்போ ஒருத்தர் கொடுத்த பதில்ல இவர் எப்படி தெரிச்சு ஓடி இருந்தாருன்னு பாருங்க. किसी पेट्रोल पंप पे ऑयल नहीं मिल रहा. मैं जो हूँ मैं कोरोना पॉजिटिव हूँ और मैं हॉस्पिटल जा रहा हूँ. no 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 no. அவருக்கு கொரோனா இருக்கிறதாவும் இப்ப நேரா பெட்ரோல் பங்க்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போறதா சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த ரிப்போர்ட்டர் நிலைமை, இவர் தன் கேர்ள் ஃப்ரெண்டோட எக்ஸ்பாக்ஸ்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது தொடர்ந்து அவங்கள தோக்கடிச்சுட்டே இருந்திருக்காரு. இதனால பயங்கர கோவமான கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க. ஆக்ரோஷத்துல கத்த ஆரம்பிச்ச அந்த லேடி ஒரு கட்டத்துல அந்த எக்ஸ்பாக்ஸ் தூக்கி போட்டு நொறுக்கிடுச்சு. கேம்ல தோத்ததுக்காடா இப்படின்னு அவர் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்ல. பிறந்தநாள் பரிசா ஹீலியம் உள்ள டாலர் நோட்டுகளை இப்படி வரிசையா ஒட்டி அதை ஓபன் பண்ண சொல்லும்போது சர்ப்ரைஸா இருக்கும். அந்த மாதிரி ஸ்காட்லாண்ட்ல நிக்கி வால்கர் லேடி தன்னோட பர்த்டே கிஃப்ட லான்ல வச்சு ஓபன் பண்ண முடிவு பண்ணிருந்தாங்க. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. உள்ள இருந்து வந்த கிஃப்ட பிடிக்க மிஸ் பண்ணிடுறாங்க. அதுல ஒட்டி இருந்த 7000 ரூபாய் ஹீலியம் பலூனோட பறந்துருச்சு. அப்படி இந்த பாட்டியும் தற்செயலா கிஃப்ட் ஓபன் பண்ணதும் பணத்தோட பலூன் ஆகாயத்துக்கே போயிடுச்சு. வேக்யூம் கிளீனர் வச்சு தரையை கிளீன் பண்றதுங்கிறது சாதாரணம் தான். ஆனா இப்படி கிளீன் பண்றதுங்கிறது அந்த ஒர்க்கர் டியூபை வேக்யூம் கிளீனர்ல கனெக்ட் பண்ணாமலே கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்படின்னா இந்த லேடி ஒரு படி மேலேயே போய் என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த 2 பேரும் கேமராவோட செல்ஃபி ஸ்டிக்கை உயர்த்தி பிடிச்சபடி ரோட்ல வண்டி ஓட்டுறத டிக்டாக் வீடியோவா பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி ரோட்டை பார்க்காம கேமராவை பார்த்து வண்டி ஓட்டும் போது செல்ஃபி ஸ்டிக் அங்கிருந்த மரக்கிளையில சிக்கிடுச்சு. ஒரு நாய்க்குட்டி தண்ணிக்குள்ள எட்டி பார்த்ததை இப்படி எடிட்டிங் பண்ணி காமெடி ஆக்கி வச்சிருக்காங்க. இது உண்மையானது இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.